ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோட்டீன் ரிச் டயட் யாராவது இருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. முழு பாசி பயிரை யூஸ் பண்ணி இட்லி தோசை எப்படி செய்யலாங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். இதில் நீங்கள் ப்ரோட்டீன் ரிச் டயட்டுங்கும் போது முட்டை தோசை கூட செய்யலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு முழு பாசி பயிர் எடுத்துக்கோங்க. ஒரு கப் அதே அளவு இட்லி அரிசி, அரை கப் அளவுக்கு நான் கருப்பு உளுந்து பொட்டோடு எடுத்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது எல்லாமே தனித்தனியாக ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு முதல்ல கிரைண்டரில் பாசி பயிரையும் உளுந்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். உளுந்து நான் பொட்டு நீக்காமல் கருப்பு உளுந்து முழு உளுந்து தான் சேர்த்திருக்கேன். வெந்தயம் இது மூணையும் நல்லா பொதுன்னு வர்ற அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுட்டு அரிசி மட்டும் தனியாக அரைச்சிக்கோங்க. நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதுனாலும் எல்லாமே தனித்தனியாக அரைச்சி இந்த மாதிரி உப்பு போட்டு கரைச்சி மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லாவே புளிச்சு பொங்கி வந்துடுங்க. இங்கே பாருங்கள், 6 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா புளிச்சிருச்சு. இதை நீங்கள் இட்லி இல்லைன்னா தோசையாக ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.